கருப்பசுவாமியின் புகழ் கடைகோடி வரைக்கும் படகட்டும். எல்லா இடங்களிலும் கருப்பண்ண சுவாமியுடைய பேரும் புகழும் நிலைத்திருக்க வேண்டும். இறையர்களோடு என்னை நாடி வரக்கூடிய அடியார்களுக்கும் அடியாராக இருந்து அருள்பாவித்து வருகின்ற அருள்மிகு கோட்டை கருப்பசாமி சன்னிதானம். மந்திர மாய தந்திர தாந்திரிக ஏவல்களை போக்கி நன்மைகளை மட்டுமே தன் பக்தர்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய அற்புதமான திருசுரூபம். இந்த சில பதிவு சில மனிதர்களுக்கான பதிவு. ஆலயத்துக்கு சில பேர் திருமணத்திற்காகவோ அல்லது மற்ற பரிகாரம் செய்றீங்க. சில பேருக்கு அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அவங்களுடைய காரியங்கள் கனகச்சிதமாக முடிஞ்சிடும். சில பேருக்கு அவங்களுடைய காரியங்கள் அவங்களுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்றபடி அந்த பரிகாரத்தின் பலன்படி கொஞ்சம் முன்னப்பிட்ட ஆகும். ஆனால் நடக்காது. சுவாமிகிட்ட முறையிட்டு அவங்க சொன்ன பரிகாரத்தை செய்துட்டு போகிறவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிற ஒரு செயல்பாடே கிடையாது. எல்லா விஷயத்தையும் நடத்தி எல்லா விஷயத்துக்கும் அனுகிரகத்தை கொடுத்து வாழ்க்கையில் என்ன நல்லது என்ன கெட்டதுங்கிறத கருப்பசுவாமி பரிபூர்ணமாக இருந்து வழிகாட்டக்கூடிய தெய்வம் அருள்மிகு கோட்டை கருப்பசுவாமி. ஆலயத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு அவநம்பிக்கை இருக்கலாம். ஆனால் கருப்பனை நம்பி வரவங்களுக்கு அவநம்பிக்கை கூடாது. வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை அவன் கொடுத்தது. அவன் அருளால் அவன் பதினிந்து அவனுடைய அருள் இருந்தால்தான் அவனோட பாதத்தை பணிய முடியும். இந்த உலகம் அவன் அருளாலே என்கிறது. இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்கலாம், பல மார்க்கங்கள் இருக்கலாம், இறை மறுப்பாளர்கள் இருக்கலாம், கடவுள் கும்பிடுறவங்க இருக்கலாம், கடவுள் கும்பிடாதவங்க இருக்கலாம். அவங்களுடைய சுய எண்ணம் சுய பலன். ஆனால் எல்லாருக்கும் ஒரு தெய்வம் பொதுவாக ஒன்று உண்டுன்னா அது உலகத்திலேயே கருப்பசுவாமி உண்டு. கருப்பை இருக்குங்கிறவங்களுக்கும் இல்லை என்று சொல்வதற்கும் இரண்டுக்கும் நடுவினிலையில் இருக்கக்கூடிய நடுநிலை செய்யக்கூடிய தெய்வம். வாழ்க்கையில் வாழக்கூடிய எல்லா விதமான விஷயத்துக்கும் ஒரு பலன் வேணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். அர்த்தம் இல்லாத இந்த வாழ்க்கையை நம்மளை வாழ வைக்கக்கூடிய சக்தி 18ஆம் படி கருப்பசுவாமி. அவர் அருள் பெற்றவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே கலங்கவோ கவலைப்படவோ வேண்டாம். என்னுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது, நம்மளுடைய திருக்கோயிலில் கருப்பசுவாமிக்கு சிறப்பான பூஜை அமாவாசை நடக்குது. எல்லாரும் கலந்துக்கிட்டு இறையருள் பெறணுங்கிறது தான்.